கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக உயிர்த்தெழுந்த திருநாளின் நல்வாழ்த்துக்களை தங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் 6வது வசனம். லூக்கா 24ஆம் அதிகாரம் வசனம் 6. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை எந்த இடத்திலிருந்து சொல்லப்படுகிறது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை 3 தினங்களுக்கு முன்பாக அடக்கம் பண்ணப்பட்டதான அந்த கல்லறையிலிருந்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. நம்முடைய உறவினர்கள், நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவருடைய கல்லறை இருக்கும். அந்த கல்லறை இடத்துல ஒருவர் நின்று கொண்டு அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுவார்களானால் நாம் எப்படிப்பட்டதான பிரமிப்புடையவர்களாக நாம் இருப்போம். அதே வண்ணமாகத்தான் அங்கே வந்ததான மகதலேனா மரியாள் மற்றும் மற்ற மக்கள் அனைவரும் பிரமித்து போகிறார்கள். அந்த வார்த்தையை அவர்களால் நம்ப முடியாமற் போகிறது. காரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை பார்க்க வேண்டும், தங்களுடைய வழக்கத்தின்படி அவருக்கு செய்ய வேண்டியதான காரியங்களை செய்ய வேண்டும் என்று வந்த மக்களுக்கு சொல்லப்படுகின்ற செய்தி, அவர் இங்கே இல்லை. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை வரக்கூடாது என்பதற்காக, இந்த வார்த்தை உச்சரிக்கப்படக்கூடாது, இயேசு தான் சொன்ன வண்ணமாக உயிர்த்தெழுந்து விட்டார் என்கிறதான செய்தி வந்துவிடவே கூடாது என்பதற்காக அன்றைக்கு இருந்ததான ரோம சாம்ராஜ்யமும் இந்த மத தலைவர்களும் எவ்வளவு முயற்சித்தார்கள் என்பது கர்த்தருடைய வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் என்று எழுதியிருக்கிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அவர் அங்கே உயிர்த்தெழுந்தபடினாலே இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணின கல்லறையானது இப்பொழுது வெறுமையான, காலியான, எம்டி டோம் என்று சொல்லுவார்கள். எம்டி டோம், வெறுமையான கல்லறையாக, சரீரம் இல்லாத ஒரு கல்லறையாக அங்கே இருக்கிறது. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த எம்டி டோம் என்ற வார்த்தையை நான் கேள்விப்படும் பொழுது அல்லது அதை யோசிக்கும் பொழுது எனக்கு வந்ததான கடவுளுடைய ஒரு 3 அற்புதமான காரியத்தை நான் உணர்ந்தேன். அதை உங்களோடு கூட சொல்லுகின்றேன். கடவுளுடைய வல்லமையை ஒருவராலும் தடுக்க முடியாது. கடவுளுடைய வல்லமையை ஒருவராலும் தடுக்க முடியாது. 2வதாக, கடவுளுடைய திட்டத்தை ஒருவரும் மாற்ற முடியாது. கடவுளுடைய திட்டத்தை ஒருவரும் மாற்ற முடியாது. 3வதாக, கடவுளுடைய செயலை எதிர்த்து எவராலும் நிற்க முடியாது. கடவுளுடைய செயலை எதிர்த்து எவராலும் நிற்க முடியாது. ஆம், எம்டி டோம் சொல்லித்தருகிற அரிய சத்தியம் என்ன? இந்த 3 காரியங்கள். கடவுளுடைய வல்லமையை ஒருவராலும் தடுக்க முடியாது. கடவுளுடைய திட்டத்தை ஒருவராலும் மாற்ற முடியாது. கடவுளுடைய செயலை ஒருவராலும் எதிர்த்து நிற்க முடியாது. அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அந்த வல்லமையுள்ள கடவுள்தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஜீவித்து கொண்டிருக்கிறார். இயேசு அன்றைக்கு உயிர்த்தெழுந்தவர் இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய குடும்பத்தில் அவர் அதே உயிருள்ள கடவுளாக அவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, எப்படி இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை தடுத்து நிறுத்துவதற்கு ஒருவராலும் கூடாமற் போயிற்றோ, அதே வண்ணமாய் உங்கள் வாழ்க்கையில் கூட கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற திட்டத்தை ஒருவரும் மாற்ற முடியாது. கடவுளுடைய வல்லமை உங்களுக்குள்ளாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறதே, அதை ஒருவரும் தடுத்து விட முடியாது. கடவுள் உங்களுக்குள்ளாக செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிற காரியத்தை, அவருடைய வல்லமையான செயலை ஒருவரும் எதிர்க்கவே முடியாது. ஆகையினால் கவலைப்படாதீர்கள். கடவுள் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டுமென்று ஆண்டவர் தீர்மானிக்கிறாரோ அது அப்படியே நடக்கும். அது உங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். அது உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும். உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு எதிர்காலத்தை தரும். ஒரு வல்லமையான வாழ்க்கையை அது தரும். ஆசீர்வாதமான வாழ்க்கையை தரும். எப்படி கல்லறையிலே அடைக்கப்பட்டிருந்ததான இயேசு கிறிஸ்துவை ஒருவராலும் அவர் உயிர்த்தெழுத கூடாதபடிக்கு தடை செய்ய முடியவில்லையோ, அதே வண்ணமாய் தேவன் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிறதான
அனைத்து ஆசீர்வாதங்களையும் ஒருவரும் மாற்றி போட முடியாது. ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் கர்த்தாவே, எங்களுடைய ஆண்டவர், நீர் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தவர் ஆண்டவரே. அப்பா, நீர் உயிர் தெழுந்தபடியினாலே ஆண்டவரே எங்களோடு பேச முடிகிறது, நீர் பார்க்க முடிகிறது, எங்களுடைய காரியங்களை அறிந்து கொள்ள முடிகிறது ஆண்டவரே. தாழ்த்தி திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களுக்குள்ளாக கர்த்தர் கிரியை செய்யவும், எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய தீர்மானித்தவைகளை ஆண்டவரை செய்யும்படி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.